வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டரில் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் இருந்துட்டு ஒரு ஃபைனல் அக்கௌண்ட்ஸை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிற கான்செப்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட் சாப்டர் ரிலேட்டட் நான் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 வீடியோ அப்லோட் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது. நான் இந்த இயர் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு சாப்டரில் வந்துட்டு ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செப்பரேட்டாக ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வச்சிடும், சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் போய் வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரோட ப்ளேலிஸ்ட் கீழே இருக்குது, அதில் ஏற்கனவே 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது நீங்கள் ப்ளேலிஸ்ட்டே ஷேர் பண்ணிக்கலாம், அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. பெறுவாங்க. புது வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் டு பி ப்ரிப்பேர்ட். ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இஃப் இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், சரிங்களா? அப்படி ஓப்பனிங் கேபிட்டல் இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னென்ன மிஸ் ஆகிருக்கு, என்னென்ன மிஸ்ஸிங் ஃபிகர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபவுண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஈஸியாக ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பெரிய சம் போட போகிறீங்க, 5 மார்க்ஸ் சம்ஸ் போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகே, அது இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னென்னா வந்துட்டு சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள், கிரெடிட் சேல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இஃப் இன் கேஸ் கிரெடிட் சேல்ஸ் இல்லை அப்படின்னா டோட்டல் டெட்டார் அக்கௌண்ட் நம்ம போடணும். கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கணும். கிரெடிட் பர்ச்சேஸும் இல்லாட்டி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம போடணும், சரிங்களா? அதாவது கேபிட்டல் இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம போடணும். கிரெடிட் சேல்ஸ் இல்லாட்டி டோட்டல் டெட்டார்ஸ் போடணும். கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லாட்டி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் போடணும், சரிங்களா? இல்லை டோட்டல் டெட்டார்ஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம்னா பில்ஸ் பேயபிள் பில்ஸ் ரிசீவபிள்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் வந்துட்டு அது எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக அந்த இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த 3 ஸ்டெப்பு தான். ஓப்பனிங் கேபிட்டல் இல்லாட்டி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். கிரெடிட் சேல்ஸ் இல்லாட்டி டோட்டல் டெட்டார்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேஸ் இல்லாட்டி டோட்டல் கிரெடிட்டார்ஸ் க்ரியேட் பண்ணணும். இது 3 க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு வி சப்போஸ் டு கால்குலேட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆல்ரெடி வி நோ தட் லெவல் 3 நம்ம படிச்சிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த 3 கண்டுபிடிச்சிட்டு வி கால்குலேட் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் எதுக்கு கால்குலேட் பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறத கால்குலேட் பண்ணுறோம். இப்போது அடுத்த ஸ்டெப் என்ன, எனக்கு டோட்டல் டெட்டாஸ் கால்குலேட் பண்ணணும். எதுக்கு டோட்டல் டெட்டாஸ் கால்குலேட் பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, கிரெடிட் சேல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன மெத்தட் கால்குலேட் பண்ணணும், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும், சரிங்க? டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோட்டல் டெட்டாஸ் அப்படின்னா வந்துட்டு இப்போ டெட்டாஸ் அப்படின்னா யார், தமிழில் கடனாளிகள். ஓகே, கடன் வாங்கினவங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை என்னுடைய கஸ்டமருக்கு நான் விற்கிறேன் அப்படின்னா நான் வந்து கிரெடிட்டாஸ், அதை வாங்கினவங்க டெட்டாஸ், சரிங்களா? நான் கிரெடிட் கொடுத்துருக்கேன். அப்போது என்னுடைய எல்லா டெட்டாஸையும் நான் கூட்டினேன் அப்படின்னா நான் எவ்வளோ கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணி ஓவராலாக எனக்கு கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, நான் எத்தனை ரூபாய்க்கு கிரெடிட்டுக்கு விற்றுருங்க அப்படிங்கிறதுக்காக நான் போட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் டிஆர் சைடு பேலன்ஸ் பிபைடி ஆர்பி. ஓகே, டெட்டாஸ் அப்படின்னா டிஆர் சைட், கிரெடிட்டாஸ் அப்படின்னா சிஆர் சைட். ஓகே, டெபிட் டெபிட், கிரெடிட் கிரெடிட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது டு பேலன்ஸ் பிபைடின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஆரம்பிக்கும். தென் என்ன அப்படின்னா வந்துட்டு மீதி எல்லாமே ஆப்போசிட், மீதி எல்லாமே அது என்ன, கேஷ் ரிசீவ்டாக இருக்கட்டும், பை பேங்காக இருக்கட்டும், டிஸ்கவுண்ட் அலவுடாக இருக்கட்டும், சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் எல்லாமே வந்துட்டு சிஆர் சைடு வரும். அதாவது நீங்கள் எந்த சைடு பேலன்ஸ் பிபிடி போடுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் மீதி எல்லாமே வரும். இஃப் இன்கேஸ் நீங்கள் டோட்டல் கிரெடிட்டாஸில் கிரெடிட் சைட் டு பேலன்ஸ் பிபிடி போட்டிங்கன்னா மீதி எல்லாமே ஆப்போசிட் டிஆர் சைட் வரும், சரிங்களா? இதில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் நம்ம எழுதுவோம். டோட்டல் டெட்டாஸுக்கும் பில்ஸ் ரிசீவபிளுக்கும் என்ன கனெக்ட் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ டோட்டல் டெட்டார் அப்படிங்கிறவங்க யார், இப்போது டெட்டார் அப்படிங்கிறவங்க யாரே கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், அவங்க கிரெடிட் பர்ச்சேஸ் ஆகிருப்பாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஏ அப்படிங்கிற பர்சனுக்கு
விற்கிறேன். ஸோ ஏங்கிற பர்சன் எனக்கு டெட்டா, அவர் வந்து எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தாரு அப்படின்னா அது வந்து பில்ஸ் ரிசீவபிள். அப்போது எனக்கு வந்துட்டு அவர் அமௌண்ட்டு தராரு, அவர் கடனுக்கு வாங்கினதை அவர் என்ன பண்ணாரு, செட்டில் பண்ணுறாரு. ஸோ இப்போ நான் 1000 ரூபாய்க்கு அவருக்கு கடனுக்கு கொடுத்துருக்கேன், அவர் எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னா எனக்கு பில்லு ரிசீவ் ஆகுது. இஃப் இன்கேஸ் அவர் தராமல் ஓடி போயிட்டாருன்னா அது டிஸ்கானர், சரிங்களா? இல்லாட்டி பேட் டெப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டி அந்த பில்லு வந்துட்டு செட்டில் ஆகாமல் பில்லு கேன்சல் ஆகிடுச்சுன்னா டிஸ்கானர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் வந்துட்டு டோட்டல் டெட்டாஸ்க்கும் பில்ஸ் ரிசீவபிளுக்கும் உள்ள கனெக்ட். அதாவது டெட்டாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட்டாஸ்க்கு பில்லு பே பண்ணுவாங்க. அதுதான் பில்லு பே பண்ணுறது அப்படின்னா அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க பில்லு பே பண்ணுவாங்க, ஆனால் நமக்கு என்ன ஆகுது, ரிசீவ் ஆகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு சம்மும் போடும்போது இது நம்ம அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி போடலாம். ஓகே, இப்போது நான் இந்த இடத்துல கிரெடிட்டாராக இருக்கேன், டெட்டார் எனக்கு கொடுக்குறாரு. ஸோ எனக்கு அது என்ன தான் ஆகுது, ரிசீவ் ஆகுது. ஸோ அது எனக்கு ரிசீவபிள். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இந்த ஃபார்மெட்டை தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதோடைய சம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெட்டாரோட 1 ஜனவரி 2018 கொடுத்துருக்காங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் அலோடு, சேல்ஸ் ரிட்டர்ன், டெட்டாஸோட க்ளோசிங். இப்போ நான் என்ன சொன்னேன், ஓப்பனிங் எங்கே வரும்னு சொன்னேன், டிஆரில் வரும்னு சொன்னேன். ஸோ டூ பேலன்ஸ் பிபிடி வந்து 40,000 போட்டாச்சு. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மீது எல்லாமே என்னாகும், சிஆர் சைடு நமக்கு வரணும். ஓகே, சிஆர் சைடு அப்படியே என்டர் பண்ணி சிஆர் ஃபுல்லாக டோட்டல் பண்ணி டிஆரில் லெஸ் பண்ணனா 2 சேல்ஸ் அக்கௌண்ட், அது வந்து கிரெடிட்னு நம்ம போட்டுக்கணும். டோட்டல் டேட்டா எதுக்கு கண்டுபிடிக்கிறோம், கிரெடிட் சேல்ஸுக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் 2 கிரெடிட் சேல்ஸ்னு போட்டுக்கலாம், 2 சேல்ஸ்னு போட்டு கிரெடிட்டை நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். பட் வந்துட்டு எதை நீங்கள் கண்டுபிடிக்கிறோமோ பேலன்சிங் ஃபிகர் அப்படிங்கிறத டெஃபினட்டாக எழுதியிருக்கணும். இஃப் இன்கேஸ் நீங்கள் பேலன்ஸ் சிடி கண்டுபிடிச்சிங்கன்னா அதை நீங்கள் பேலன்சிங் ஃபிகர்னு எழுதியிருக்கலாம். ஓகே, இதில் அப்போ என்ன பண்ணுவாங்க, கிரெடிட் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, பேலன்ஸ் சிடி நம்ம கண்டுபிடிக்கிறதா இருக்கும். இதை ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன்ஸில் அது மாறி மாறி கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறது என்ன, நமக்கு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ். ஓகே, அது ரெண்டும் சேர்ந்தால் தான் நமக்கு டோட்டல் சேல்ஸ். அப்போது கேஷ் சேல்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, அப்போ கிரெடிட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம், டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். அப்போது டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கேஷ் சேல்ஸ் கூட கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி பிபிடி வந்து டிஆரில் போடணும், இது எல்லாம் ஆப்போசிட்டில் போட்டு கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிங்க. கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு முடிப்பீங்க. ஓகே, இப்போ இதோட கணக்கில் இருக்க தான் பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிளுக்கு தனி ஃபார்மேட் இருக்குது. ஓகே, அப்போது பில்ஸ் ரிசீவபிளும் டோட்டல் டெட்டாரும் கனெக்ட் அப்படின்னா அது ரெண்டுமே டிஆர் சைடு ஓப்பனிங். டோட்டல் கிரெடிட்டாரும் பில்ஸ் பேபிளும் கனெக்ட் அப்படின்னா அது ரெண்டுமே சிஆர். அப்படி கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இங்கே டிஆரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மீது எல்லாமே சிஆரில் வரும். சரிங்களா? பட் வந்துட்டு இந்த ரெண்டுக்கும் ஒரு இன்டர் கனெக்ட் இருக்குது. இதில் நம்ம கண்டுபிடிக்கிற அமௌண்ட் என்ன பண்ணுவோன்னா டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது என்ன அப்படிங்கிறத நான் 2 சம் சேர்ந்து இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் அந்த 2 சம் சேர்ந்து இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சம் தான் பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோவிங் பர்டிகுலர்ஸ் கால்குலேட் டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்துட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவராலாக கொடுத்துட்டாங்க. டெட்டாஸ், பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங், டெட்டாஸோட ஓப்பனிங், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டாஸ், கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரெண்டுமே கொடுத்துட்டா ஃபஸ்ட்டு நம்ம வி கால்குலேட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணணும். தென் டோட்டல் டெட்டாஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போது பில்ஸ் ரிசீவபிளோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பை கேஷ் அப்படிங்கிறது பில்ஸ் ரிசீவ் ஆனது. ஸோ அங்கேயே கொடுத்துருப்பாங்க கேஷ் ரிசீவ்டு ஃபார் பில்ஸ் ரிசீவபிள் போட்டாச்சு. அடுத்து பை டெட்டார் அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு நமக்கு கொஷின் கொடுத்துருப்பாங்க. கொஷின் வந்து 10,000 கொடுத்துருங்க பாருங்கள். பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்ஆனர்டு, அந்த ரிசீவ் வந்து டிஸ்ஆனர் அப்படின்னா டெட்டார்ட் வந்து டிஸ்ஆனர் இருக்குது. ஸோ பை டெட்டார் 10,000 rupees. சிடி அமௌண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க 30,000 போட்டாச்சு. ஸோ இந்த 1,30,000 இந்த 40,000 நம்ம லெஸ் பண்ண என்ன கிடைக்கும், 90,000 கிடைக்கும். ஓகே, இந்த 90,000 என்ன இருக்குது, பில்ஸ் ரிசீவ்டு டியூரிங் த இயர், என்ன இயர் அந்த பேலன்சிங் ஃபிகர், அந்த 2017 to 2018 இயர், அது வந்து பேலன்சிங் ஃபிகராக போட்டுடலாம். இந்த 19,000 கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ரிசீவ் ஆன இந்த 90,000 நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு சிஆர் சைடு 90,000 போடணும். எதில் போடணும், டோட்டல் டெட்டாஸில் போடணும். சரிங்களா? அதாவது எவ்வளோ ரிசீவ் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் கால்குலேட் பண்ணுறோம்.
ஓகே, அதுக்கப்புறம் அந்த 90,000 ரிசீவ் ஆன அமௌண்ட்டை டோட்டல் டேட்டாஸில் சிஆர் சைட் நம்ம போட்டால் மட்டும்தான் ஒரிஜினல் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தென் கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கேஷ் சேல்ஸ் ப்ளஸ் கிரெடிட் சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வந்துட்டு பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் டோட்டல் டேட்டா. இதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், இதே மாதிரி பில்ஸ் பேயபிள் டோட்டல் கிரெடிட்டார் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வருது. சரிங்களா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வேறு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.